அதிமுகவின் பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா இன்று பொறுப்பேற்கிறார். இது குறித்து கட்சி அலுவலகத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சஞ்சீவிடம் கேட்கலாம். சஞ்சீவி, சொல்லுங்க, அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்க இருக்கிற நிலையில அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு நடந்துட்டு வருதுன்னு சொல்லுங்க. சிவா, அதிமுகவுடைய பொதுச் செயலராக நேற்று முன்தினம் நடந்த அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவுடைய புதிய பொதுச் செயலராக வி.கே. சசிகலா அவர்கள் பொறுப்பேற்பார் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து இன்று அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் அதற்கான ஏற்பாடுகள், குறிப்பாக 11:30 மணிக்கு சசிகலா அவர்கள் பொதுச் செயலராக பொறுப்பேற்பார் என்று தற்போது வரை கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது ஒட்டுமொத்தமாக நடந்து வருகிறது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் வரிசையில், குறிப்பாக போயஸ் கார்டனிலிருந்து இங்கு வரக்கூடிய வழி முழுவதும் இரு பக்கங்களிலும் அதிமுகவுடைய கொடி காட்டப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சாலையின் இரு பக்கங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்றைய தினத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் சரியாக 11:30 மணிக்கு இந்த இடத்திற்கு வருவார், பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக இங்கு இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு மேலே சென்று இன்று சசிகலா அவர்கள் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது பல ஆண்டு காலமாக மறைந்த முதலமைச்சருடன் சசிகலா இருந்தால் கூட அவர் பேசி இதுவரை யாரும் கேட்டதில்லை. இந்நிலையில் இன்று பொறுப்பேற்கக்கூடிய சசிகலா முதல் முறையாக பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தொண்டர்களை பொறுத்தவரையும் கூட இந்த இடத்தில் யாரும் இதுவரை அனுமதிக்கப்படவில்லை. 10 மணிக்கு மேல் தான் தொண்டர்கள் உள்ளே அனுமதிப்பார்கள் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று தினத்தில் மறைந்த தமிழக முதலமைச்சர், அதே போல அதிமுகவுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் சிலை, அதே போல அண்ணாவுடைய சமாதிக்கு சென்று நேற்றைய தினம் சசிகலா அவர்கள் அஞ்சலி செலுத்தினார். இந்நிலையில் சரியாக 11 மணிக்கு போயஸ் இல்லத்திலிருந்து புறப்பட்டு இந்த இடத்திற்கு இங்கு இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு மேலே சென்று பொறுப்பேற்று பின்னர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவா, சஞ்சீவி, அதிமுக பொதுச் செயலாளராக 11 மணிக்கு வி.கே. சசிகலா பொறுப்பேற்க இருக்கிறான்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றுவார்கள்னு சொல்லியிருக்கீங்க. இதில் மூத்த நிர்வாகிகள் யாராவது கலந்து கொள்வதற்கான அது குறித்த தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்நிலையில் சரியாக இன்னும் 10 மணிக்கு மேல் அனைவரும் வர தொடங்குவார்கள். இப்பொழுதே மூத்த நிர்வாகிகள் ஒவ்வொருவாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் ஒரு சில மூத்த நிர்வாகிகள் மட்டுமே, அதாவது அங்கீகாரம் அட்டை செயற்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் மட்டுமே அதிமுகவுடைய அலுவலகத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். மீதமுள்ளவர்கள் வெளியே தான் இருக்க வேண்டும் என்று கட்சி சார்பாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அதற்கான அங்கீகார அட்டை இருந்தால் மட்டுமே அவர்களும் அதிமுகவுடைய அலுவலகத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். இந்நிலையில் மூத்த அமைச்சர்கள், அதே போல மூத்த நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள். சிவா, தங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சஞ்சீவி.